ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வீடியோ போடுறேன். கிளம்பியாச்சு கோயிலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எட்டுக்கை அம்மன் கோயில் வந்திருக்கோம். எட்டுக்கை அம்மன் கோயில் கொல்லிமலை மேலே. எட்டுக்கை அம்மன் கோவில் கீழே இறங்குறோம். எட்டுக்கை அம்மன் கோயில் எல்லாம் டவுன் இறங்குறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா குளம் சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு வந்துட்டோம். எட்டுக்கை அம்மன் கோயில் கொல்லிமலை மேலே இருக்குது. அம்மா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோயிலில் இருக்கோம். நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் ராகவா லாரன்ஸ் இது பண்ணியிருக்கார். இந்த சீட் இருக்குல்ல அம்மனுக்கு வெளியே அந்த சீட்டு. நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு சொல்லுங்கண்ணா. எட்டம்மன் கோயில பெருங்காயா சிறுங்காயா கருங்காலி தேவாதார காட்டு ஜீரகம் பொன்னாடி நன்னாடி 18 மூலிகை இருக்கம்மா. 18 மூலிகை எங்க வந்தா தேய்ச்சி நல்லா ஆனா நல்ல பவர் உள்ள புல் பவர். ஒரு முகம் உதிராட்சி இருக்கு, 2 முகம் உதிராட்சி இருக்கு, கருங்காலி மாலை இருக்கு, கால பைரவ அஷ்ட பைரவர், எப்படி சிவன் சாலகிராம் இருக்கு, சிவசக்தி உதிராட்சி இருக்கு, சிவன் மாலை இருக்கு, சிவனோட உதிராட்சி இருக்கு, சிவசக்தி உதிராட்சி இருக்கு, படிக்க மாலை இருக்கு, நவரத்தின மாலை ஒரிஜினல் இருக்கு. அந்த தைலம் தேய்ச்சி விட்டாரு. இந்த தைலம் வேற நல்லா இருக்கு. கை கால் வலி, முழங்கால் வலி, முட்டிக்கால் வலி, ஜலதோஷம், மூக்கடப்பம், மண்டபாரம், நெஞ்சு செலி, கவம், பனி, இடுப்புல வலி இருக்கு. இப்ப நிப்பாட்டிடுவேன். நடக்க முடியல நடக்க வச்சிருவேன். உட்கார முடியல உட்கார வச்சிருவேன். மூக்கடப்ப 10 வருஷம் மூக்கடப்ப உட்கார வச்சிருவேன். சாமி மஞ்ச காமலை, பிபி, அட்டேஜி அதெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன். 18 மூலிகை பெருங்காய சிறுங்காய கருங்காலி தேவாதாரம் காட்டு ஜீரகம் பொன்னாடி நன்னாடி 18 மூலிகை இருக்கு. நடிக்கிறவர் கொல்லிமலை தைல ராஜா. சூப்பர். அதான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. தம்பி வாங்கியிருக்காரு. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோயிலாண்ட இருக்கு. அவங்க வாசல்லையே கடை. நிறைய யூடியூப் சேனலில் கூட வந்திருக்காங்க. சிவன் சாலிகா வீட்டில் பூஜைக்கு வைக்கிறது. காசி ரிஷிகேஷன் நேபாள் ஹரித்வார் கண்டையில் கொண்டு வந்தேன். அந்த நீரோட்டு சாமி நீரோட்டு ஆமாம் வருது. அதான் காசி கண்டை நதியில் உள்ள பொருள் இது. இந்த பொருளுடைய பவர் கேட்டேன். ஐயா பாருங்க, என்னுடைய சொந்த முடி இங்கே இருக்கு. ஆமாம் தொட்டு பாருங்க. அந்த டச்சப் பவர் இருக்கான்னு பாருங்க. ஹீட் இருக்கா? லைட் ஹீட் இல்லை. என்ன காரணம்? எவ்ரிதிங் ஸ்பாப் கூலிங். இந்த பிபி சுகர் உள்ளவங்க ஒரு அரை மணி நேரம் பாலில் போட்டு இதை சாப்பிட்டு அந்த 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 மில்கை சாப்பிட்டோம்னா எனி ப்ரெஷர் டென்ஷன் பிபி ஆல்ரெடி எவ்ரிதிங் கிளியர். டெஸ்ட் பேஸ் அழகு. ரெண்டாவது டெஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க. துணி வச்சு 10 துணி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது மொடவாட்டுக்கால். அது சூப் வச்சுருக்காங்க. குடிக்க போகிறோம் வாங்க. சூப் ரெடி ஆகிட்டுருக்கு. மொடவாட்டுக்கால் சூப் ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை கால் மூட்டு வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மொடவாட்டுக்கால் சூப்பு குடிக்கலாம். நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் குடிங்க. நம்ம எட்டுக்கை அம்மன் கோயிலாண்ட. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மனோட நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை எண்ணெய் அதெல்லாம் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இப்போ ஸ்நாக்ஸ் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். டீ காஃபி எல்லாம் வாங்க டீ காஃபி சாப்பிட்லாம். இப்போ நான் எங்கன்னா டீ காஃபி சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிவன் கோயில். என்ன சிவன் கோயில் போகிறோம்? இப்போ அரப்பள்ளீஸ்வரர் சிவன் கோயில். பார்த்தீங்கன்னா அந்த கடை ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வந்தோம். சூப்பராக இருக்குது. கீழே கடையை பார்த்தோம். மேலே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. மலைக்கு மேலே இருக்கும் கொல்லிமலை. இப்போ தான் எட்டுக்கை அம்மனை பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம சிவன் கோயிலுக்கு போயிடுவோம்.
பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. மாடி மேலே இந்த மாதிரி இடத்துல தான் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க உங்களுக்கு. இடம்லாம் சூப்பராக இருக்குது இடம்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மனை பார்த்துட்டு வந்துட்டோம். நல்ல ஒரு தரிசனம். இப்போ வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்குள்ளே வந்து தம்பி என்ன சொன்னாருன்னா, அண்ணா இந்த காஸ்டியூம் நல்லா தான் இருக்குது, நான் ஒரு காஸ்டியூம் உங்களுக்கு வாங்கி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு சிவன் கோயில் போகலான்னாரு. இப்போ அந்த காஸ்டியூம் போட்டு இப்போ சிவன் கோயில் கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அரப்பள்ளீஸ்வரர் ஈஸ்வரன் கோயில் கிளம்பிட்டோம். சிவராத்திரி முன்னிட்டு தம்பி சொன்னார், அவர் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாரு புதுசாக. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதுதான் உண்மையிலே ரொம்ப பாக்கியமாக இருக்குது. தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கோயில் கிளம்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். தம்பி நிற்கிறாரு. இப்போ கிளம்பிட்டோம். அவர் காஸ்டியூம் மாதிரியே எனக்கு ஒன்று புதுசாக எடுத்து கொடுத்துருக்காரு. பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருக்க இது சூப்பராக இருக்குது. ஐ லவ் கொல்லி ஹீல்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் குளிரும்ல, தீப்பந்தம் ஏற்றுவாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த பாக்கியம் கிடைச்சது வந்து தம்பியால். எல்லா சிவன் தான். சிவராத்திரி அதுவும் வந்திருக்கோம். அரப்பள்ளீஸ்வரர் சிவன் கோயில். அரப்பள்ளீஸ்வரர் சிவன் கோயில். ஓம் நமச்சிவாய். அரப்பள்ளீஸ்வரர் திருக்கோவில். போயிட்டே இருக்கிறார். அவர் கடையில் அமௌண்ட் திடீர்னு நல்லா பார்க்கணும்ல. அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. இன்றைக்கி சிவராத்திரி அதுமா அரப்பள்ளீஸ்வரர் தரிசனம் கிடச்சிது. கொல்லிமலை மேலே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உடனே இந்த டைமில் வந்து என் தம்பி பிரசன்னாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரால் இந்த பாக்கியம் கிடைச்சிது எனக்கு. வாங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.